ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஸோ லாஸ்ட் டேட் என்னென்னா அப்ளை பண்ணுறதுக்கு August 24. ஸோ நமக்கு இதில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ 2 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் என்னமோ அது இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ டோட்டலி நமக்கு 654 வேக்கன்சிஸ் குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ தட் இஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஸ், எம்பிசி, டிசிஸ் ஆர் பிசி ஆர் பிசிஎம்ஸ்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 இல்லை சில இதுக்கு பார்த்திங்கன்னா 37. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இன்ஜினியரிங் நம்ம முடிச்சிருக்கணும். இல்லை சில இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஆஃப் விஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது அதர் தென் டிரான்ஸ்லேட்டருக்கு இதுதான் எக்ஸாமினேஷன். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், ஸோ 75 கொஷின்ஸு. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ், 150 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த 150ங்கிறது தான் மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் 2வில் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் என்னவோ அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஷின்ஸ். ஸோ 3 hours 300 மார்க்ஸ் இது. ஸோ டோட்டலாக 450 மார்க்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படின்னா ஸோ பேப்பர் 2 மட்டும் சிபிடிஆர் நடக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே முனிசிபல் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு எழுதியிருக்கவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு நமக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நமக்கு வந்து எக்ஸாம் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பார்த்திங்கன்னா நமக்கு October 26. ஸோ பேப்பர் 2 வந்து அதாவது சப்ஜெக்ட் வைஸ் மாறும். ஸோ 14/10 to 23/10 வந்து நமக்கு பேப்பர் 2. ஸோ எல்லாம் நல்லா படிங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.